கஸீரன் வ நிஸா, அந்த இருவரிலே இருந்து ஆண்களாகவும் பெண்களாகவும் அல்லாஹு தஆலா படைத்து உலகத்திலே பரவச் செய்தான் என்று மனித இனம் குறித்து அல்லாஹ் இப்படி தெளிவுபடுத்தி காட்டுகிறான். மனிதர்கள் ஒரே குலம் என்கின்ற வார்த்தையை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்ல முற்படுகிறான். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இஸ்லாம் இதைத்தான் தாரகை மந்திரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. படைத்தவனுக்கு உண்டான ஆற்றல் என்ன, படைப்பினங்களுக்கு உண்டான நம்பிக்கை என்ன, இதுதான் உலகத்தினுடைய யதார்த்த நிலைப்பாடு என்று சொல்லியதோடு மாத்திரமல்லாமல், இந்த உலகத்திற்கென்று ஒரு வாழ்வியல் நெறி தேவைப்படுகிறது. அந்த வாழ்வியல் நெறியை நபிமார்கள் மூலமாக, ரசூல்மார்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் எடுத்து சொன்னான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட அந்த பொன் ஒளிகளில் கடவுள் குறித்து உண்டான எண்ணம் எப்படி இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும், படைப்பினங்கள் குறித்து உண்டான நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், நபிமார்கள் ரசூல்மார்கள் வேதங்கள் குறித்து உண்டான நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல முற்பட்ட நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை நெறியையும் மிக தெளிவாக இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு தாய் தந்தையருடைய பிள்ளைகள்தான் என்று சொல்லியதோடு மாத்திரமல்லாமல், அந்த குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுக்கின்றீர்களே, அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை நெறியை நீங்கள் எப்படி போதித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்ல முற்பட்ட நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவர் தன்னுடைய குடும்பத்தினுடைய கஷ்டத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறையிடுகிறார். உஜூபனத்திற்கு, ஜீவியத்திற்கு, பொருளாதாரத்திற்கு மிக நெருக்கடியாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஒருவர் முறையிடுகிறார். உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறார்களா? உங்கள் குழந்தைகளை துஆ செய்ய சொல்லுங்கள். எங்கள் குடும்பத்தினுடைய வறுமை நீங்க வேண்டும் என்று உங்களுடைய குழந்தைகள் துஆ செய்தால் அந்த குழந்தைகளுடைய துஆவின் மூலமாக நீங்கள் பொருளாதாரத்திலே மேம்பாட்டை அடைய முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டு நெறிமுறை, வாழ்க்கை நெறிமுறை இத்தகைய தாக்கத்தை தான் சஹாபிகளுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி கொடுத்தது. ஒருவர் தனக்கென்று உண்டான ஒரு தேவை, அது எப்படி சரி செய்யப்படும் என்று கேட்க வருகின்ற போது அந்த தேவை சரி செய்யப்படுவதற்கு உண்டான சில இபாதத்துக்களை, சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே உண்டான அந்த தொடர்பை மேலும் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிப்பார்கள். உமர் இப்னு அபி சலமா என்கின்ற ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து உணவருந்திக் கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவரை பார்த்து பிஸ்மில்லா சொல்லி வலது கையால் சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒரு சமுதாயத்தினுடைய தூதராக இருக்கக்கூடியவர்கள் தன் சமுதாயத்தில் உள்ள சிறார்களுக்கு மத்தியிலே அமர்ந்து கொண்டு நீங்கள் பிஸ்மி சொல்லி வலது கையால் சாப்பிட வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் மூலமாக சொல்லப்படாத விஷயங்கள் என்று எது இருக்கிறது? ஒரு மனிதர் காலையிலே விழித்தது முதல்
இரவு நேரத்திலே உறங்குவது வரைக்கும் உண்டான சகலவிதமான நெறிமுறைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதை இன்னொரு வடிவத்திலே சொல்ல முற்பட வேண்டும் என்று சொன்னால், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாமிய வாழ்க்கை நெறிமுறைதான் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நெறிமுறை என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். காலிலே செருப்பு அணிந்து நீங்கள் நடக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். செருப்பை அணிகின்ற போது முதலில் வலது காலில் உள்ள செருப்பை அணிய வேண்டும் என்று சொல்வார்கள். வலதுகாலுடைய செருப்பை அணிந்ததற்கு பின்பாக இடதுகால் செருப்பை அணிய வேண்டும் என்று சொல்வார்கள். செருப்பை கலட்டுகின்ற போது முதலிலே இடதுகால் செருப்பை கலட்டி விடுங்கள், அதற்கு பின்பாக வலதுகால் செருப்பை கலட்டுங்கள். செருப்பு அணிந்து நடக்கக்கூடிய நடைமுறை என்னுடைய வழிமுறை என்று சொன்னதோடு மாத்திரமல்லாமல் அதை எந்த காலால் முதலில் அணிய வேண்டும் என்பதையும் எந்த காலால் முதலில் கலட்ட வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தது அன்றைக்கு ஆன்மீகமாக பார்க்கப்பட்டது. இதே நூற்றாண்டிலே அமெரிக்காவிலே செருப்பு அணியப்படாதவர்களுடைய நிலை குறித்து உண்டான ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது சிறுமிகளுக்கு தலையிலே புஷ்பத்தை, பூக்களுடைய கூடைகளை கொடுத்து வைத்துவிட்டு 2 சிறுமிகள், அந்த 2 சிறுமிகளுக்கு கீழாக அவர்களை சார்ந்த சிறுமிகள் தலையிலே பூக்கூடைகளை கொடுத்து அவர்கள் நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். அந்த சிறுமிகளை 2 பிரிவுகளாக பிரித்தார்கள். ஒரு பிரிவினர்கள் காலிலே செருப்பு அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இன்னொரு பிரிவினர்கள் நீங்கள் செருப்பு அணியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 2 சிறுமிகளுடைய அந்த அணியும் வெயில் பகுதியிலே கட்டாந்தரையிலே அப்படியே நடந்து வந்தது. ஒரு பிரிவினர் செருப்பு அணிந்து நடந்து வந்தார்கள், இன்னொரு பிரிவினர் செருப்பு அணியாமல் நடந்து வந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட இலக்கு வந்தபோது அந்த சிறுமிகளுடைய தலையில் இருக்கக்கூடிய கூடைகளை எடுத்து ஆய்வு செய்த போது யார் செருப்பு அணிந்தவர்களாக கூடையை பூக்களை கொண்டு வந்தார்களோ அந்த பூக்களுடைய யதார்த்த தன்மை அப்படியே இருந்தது. கால்களிலே செருப்பு அணியாமல் பூக்கூடைகளை கொண்டு வந்தார்களே அந்த பூக்களுடைய நிலை மாறுபட்டிருந்தது. அந்த மலர்கள் வாடிப்போய் இருந்தது. அந்த மலர்களுடைய யதார்த்த நிலை மாறுபட்டிருந்தது. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவிலே சொன்னார்கள், தலைக்கும் காலுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் காலிலே செருப்பு அணியவில்லை என்று சொன்னால் தலையிலே இருக்கக்கூடிய மலர் மாறுபடுகின்றது. எனவே யாரும் செருப்பு அணியாமல் செல்லாதீர்கள் என்று வழிகாட்டி தரப்பட்டது. இந்த நூற்றாண்டிலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு அணிந்து நடப்பது என்னுடைய வழிமுறை என்று சொன்னார்கள். செருப்பு அணிவதை கூடையா ஒரு அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடியவர் சொல்லி காட்ட முடியும் என்பதோடு மாத்திரமல்லாமல் இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவர் கேட்கிறார். சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார், சல்மானே, உங்களுடைய தூதராகிய முஹம்மது கழிவறைக்குள்ளே எப்படி போய் வர வேண்டும், எப்படி சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதையா உங்களுக்கு அறிவித்துக் கொடுக்கிறார்? சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், கழிவறைக்குள்ளே நுழைகின்ற போது இடது காலை வைத்து நுழைய வேண்டும், கழிவறையை விட்டு வெளியிலே வருகின்ற போது வலது காலை வைத்து வர வேண்டும், கழிவறைக்கு உள்ளே கிப்லாவுடைய திசையை முன்னோக்க கூடாது, பின்னோக்க கூடாது என்கின்ற வழிமுறைகளை எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு போதித்துக் கொடுத்தார்கள், எங்களுடைய வாழ்க்கை நெறியாக சொன்னார்கள். இது சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோது அந்த மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆச்சரியமாக பார்த்தார். என்ன ஒரு வாழ்வியல் நெறிமுறை!
கழிவறைக்குள்ளே போய் கதவடைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர் எப்படி இருந்தால் என்ன? ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கழிவறைக்குள்ளே ஆடை இல்லாமல் குளிக்கலாமா என்று கேட்கிறார். கழிவறைக்குள்ளே பாத்ரூம்ல டிரெஸ் இல்லாம குளிக்கலாமா என்று ஒரு நபித்தோழர் கேள்வி எழுப்புகிறார். தன்னுடைய யதார்த்த நிலைப்பாட்டை கேட்டு தெளிவுபடுவதற்கு முற்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது கழிவறையா, அது பாத்ரூமாக இருந்தாலும் திறந்த வெளியாக இருந்தாலும் ஆடை இல்லாமல் ஆணோ பெண்ணோ குளிக்க கூடாது என்று சொன்னார்கள். நிர்வாணமாக பாத்ரூமுக்குள்ளே கூட நீங்கள் குளிக்க வேண்டாம் என்று சொன்னபோது அந்த சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உள்ளே சென்று கதவு அடைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் உள்ள வேறு யாரும் இல்லையே, பார்ப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இல்லையே என்று அந்த சஹாபி யதார்த்தமாக கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இடத்துல கதவு அடைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் யாரும் இல்லை, ஆனால் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இருட்டுக்குள்ளே இருந்தாலும் ஆழ்கடலுக்குள்ளே இருந்தாலும் எத்தனை திரைகளுக்கு உள்ளே இருட்டு பகுதிக்குள்ளே இருந்தாலும் உன்னை பார்க்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அப்போ உன்னை நிர்வாணமாக அல்லாஹ் பார்க்கலாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது அந்த சஹாபி தன் யதார்த்தத்தை புரிந்து கொண்டார்கள் என்பதை நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, இப்படித்தான் வாழ்வியல் நெறியை இந்த உலகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். இந்த ஹதீஸை கேள்விப்பட்டதற்கு பின்பாக ஏதோ ஒரு முஸ்லிமான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பாத்ரூமுக்குள் நாம் குளிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு எண்ணப்போக்கை இந்த உலகத்திற்கு உருவாக்கி தந்தார்கள் அல்லவா? 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆடை இல்லாமல் நிர்வாணிகளாக புனிதமான காபாவை வலம் சுற்றி வந்தவர்கள். ட்ரெஸ் போட்டிருக்கிறப்ப பாவம் நடக்குமா இல்லையா? அந்த பாவத்திலே ஈடுபட்ட ஆடையோடு காபாவை சுற்றக்கூடாது என்று ஒரு மடத்தனமான நம்பிக்கை கொண்டு காபத்துல்லாவை நிர்வாணமாக அன்றைய காலகட்டத்திலே, அறியாமை காலகட்டத்திலே சிலர்கள் தவாஃபு செய்து வந்தார்கள். இஸ்லாம் வந்தபோது அதை தடுத்தது. இப்படி வெட்ட வெளியிலே ஆடை இல்லாமல் பகிரங்கமாக வந்த அந்த மக்களுக்கு, வழிபாட்டு தலத்திலே ஈடுபட்ட அந்த மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ கழிவறைக்குள்ளே இருந்தாலும் ஒரு ஆணாக இருந்தால் உன் தொப்புளும் முட்டுப்பகுதியும் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற வழிமுறையை சொன்னார்கள். பாத்ரூம்ல தானே இருக்கிறோம், ஜட்டியோடு குளிக்கலாமா அப்படிங்கிறது அல்ல. ஒருவர் பாத்ரூம்குள்ளே குளித்தாலும் அவருடைய தொப்புள் பகுதி மறைக்கப்பட்டிருக்க வேண்டும், முட்டுக்கால் பகுதி மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் யதார்த்த நிலைப்பாடு. காரணம் என்ன? அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கின்ற நிலைப்பாட்டை இந்த உலகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிய வைத்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தலைக்கு எண்ணெய் தேய்ப்பார்கள். ஒவ்வொரு நாளும் தலைக்கு எண்ணெய் தேய்ப்பார்கள். தலையை வாரி அலங்காரமாக வைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தானே, தலையிலே எண்ணெய் இட்டு அந்த முடியை நன்றாக சீவிக்கொள்வார்கள். இதை அடிப்படையாக வைத்து முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் தலைக்கு எண்ணெய் தேய்க்க வேண்டும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை என்று கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இளைஞர்கள் தலையிலே எண்ணெய் தேய்ப்பது என்றாலே அது ஒரு அதிருப்தியாக பார்க்கிறார்கள். எத்தனையோ இளைஞர்கள் தலையிலே எண்ணெய் தேய்ப்பதை ஒரு விகாரமாக பார்க்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் அனுதினமும் எண்ணெய் தேய்க்கிறார்கள். நம்முடைய முன்னோர்களாகிய பெருமக்கள், நமக்கு முந்தின அந்த தலைமுறை தலையிலே அனுதினமும் எண்ணெய் தேய்ப்பார்கள். அவர்களுக்கு உண்டான அந்த உடலியல் ஆற்றல் இன்னைக்குள்ள ஆட்கள்கிட்ட இல்லையில்லை. தலையில் எண்ணெய் தேய்க்கவில்லை என்று சொன்னால் அவருடைய மூளை ஒரு விதமான ஹைட்டை வெளிப்படுத்துகிறது, ஒரு சூட்டை வெளிப்படுத்துகிறது. அதன் மூலமாக அவர் மனநல ரீதியாக பாதிக்கப்படுகிறார் என்று இன்றைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், நீங்கள் வெயில் காலமாக இருந்தாலும் மழை காலமாக இருந்தாலும் தலைக்கு எண்ணெய் இட வேண்டும் என்று உலக சுகாதார மையம் நமக்கு அறிவுறுத்துகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக
கையிலே எண்ணெயை எடுத்து தலையிலே தேய்த்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே என் தலையை வாரி விடுங்கள் என்று சொன்ன செய்திகளை புகாரி ஷரீஃபிலேயும் முஸ்லிம் ஷரீஃபிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொகுப்புகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. உலகத்தில் இப்படி வாழ்க்கை நெறிமுறையை யாராவது சொல்லி இருக்கிறார்களா? நீங்கள் நன்றாக பாருங்கள். எந்த குழந்தை தலையிலே எண்ணெய் தேய்க்கிறதோ அது அறிவாலும் படிப்பாலும் மேலோங்கி இருக்கும். ஒரு புள்ள நிறைய மார்க் வாங்கணும்னு கஷ்டப்படுறோமே, அந்த புள்ள தலையில எண்ணெய் தேய்க்கதான் யாராவது பார்த்துருக்கோமா? இன்னைக்கு சயின்டிபிக்கா சொல்றாங்க, தலையில் குழந்தைகளுக்கு எண்ணெய் தடவப்படவில்லை என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பு அந்த குழந்தைகளுடைய டெம்பரேச்சர் பிரஷரை கூட்டும். அது மாத்திரமல்லாமல் அந்த குழந்தைகள் தாய்க்கும் தகப்பனுக்கும் கட்டுப்படாத ஒரு முடிவுக்கு வரும். எனவே தலையிலே எண்ணெய் இட்டுக் கொள்ளுங்கள் என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நமக்கு அறிவுறுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆத்மீக ரீதியிலே சொன்னார்கள், யார் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை எழுதப்படுகிறது என்று புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, நம்முடைய முன்னோர்கள் என்றைக்காவது, முன்னோர்கள் ரொம்ப ரொம்ப லாங்கா போக தேவையில்லை, நமக்கு முன்னாள் கூட ஜெனரேஷன்ல யாராவது என்ன தேய்க்காதால பார்க்க முடியுமா? இன்னைக்கு அவங்களுடைய தலையையும் பாருங்க. என்ன தேய்க்காம இருக்கிறீங்களே இளைஞர்கள், உங்க தலையையும் நீங்க பாருங்க. அவங்களுடைய தலை எவ்வளவு கம்பீரமா இருக்கு தெரியுமா? உங்களுடைய தலையை பாருங்க, வனாந்தர காடு மாதிரி கிடக்குது. தலைமுடியினுடைய இயல்பு கருப்பு தானே. அது நமக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல, அவங்களுடைய முடியை பாருங்களேன், நல்ல கம்பீரமாக இருக்கும், நல்ல ஆற்றல் உள்ள முடிகளாக இருக்கும். இன்னைக்கு நீங்க முடியல என்ன, தலைக்கு என்ன வைக்காததுனால அந்த முடி பலம் இழந்து கொட்டி போகக்கூடிய ஒரு நிலை வருகிறது. எனவே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையிலே தினமும் எண்ணெய் தேய்க்க சொன்னார்கள். எனவே எண்ணெய் தேய்க்கிறேன் என்று யாராவது நியத்து வைத்து எண்ணெய் தேய்த்தால் அதற்கு நன்மை கிடைக்கும். அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுதினமும் தலை சீவி கொள்வார்கள். உங்களுடைய முடிகளை நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள், சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அதே வேளையிலே நீங்கள் தலையிலே உச்சி பகுதியிலே மாத்திரம் முடி வைத்து விட்டு சுற்றி உண்டான பகுதிகளில் இருக்கக்கூடிய முடிகளை நீங்கள் சிரைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்வார்கள். அப்படி செய்வது ஹராம் என்கின்ற அந்த பாவத்தில் உங்களை ஆழ்த்திவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். இன்னைக்கு இளைஞர்களை பார்த்தோம் சொன்னா, அந்த பெருநாள் டயத்துல பெருநாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி கடையில டோக்கன் போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. எங்க ஹேர் கட்டிங் கடையில டோக்கன் போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. வெட்டிட்டு வெளியில வந்து பார்த்தோம் சொன்னா சுத்தி ஒரே மொட்டை மண்டையா இருக்குது, நடுவுல மாத்திரம் தான் முடி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி உண்டான ஆட்களை சபித்திருக்கிறார்கள். நாசமா போடா அப்படிங்கிற மாதிரி சபிச்சிருக்கிறாங்க. பார்க்கிறது விகாரமா தெரியுதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உனக்கு தலைமுடியை எதற்கு தந்திருக்கிறான்? அதை அலங்கரித்து வசீகரமாக இருக்க வேண்டும் என்பதற்கு தானே தந்திருக்கிறான். ஏன் காது பகுதி ஓரப்பகுதியை மாத்திரம் நீ சிரைத்துக் கொண்டிருக்கிறாயே? இது எந்த அளவிற்கு உனக்கு அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொடுக்கும்? ஒருபோதும் பெருநாளாக இருந்தாலும் உனக்கு வரக்கூடிய அந்த அருள் பறிபோய்விடும். எனவே இளைஞர்களே, நீங்கள் காது பகுதியிலே சிரைத்துக் கொண்டு உச்சந்தலையிலே மாத்திரம் முடி வைத்துக் கொண்டிருக்காதீர்கள். முடி என்பது ஒன்று போல் இருக்க வேண்டும். முன்பகுதியிலே எப்படி இருக்கிறதோ அதுபோன்று பின்பகுதியிலே இருக்க வேண்டும். சில பகுதிகளை மாத்திரம் சிரைத்துக் கொண்டு உச்சந்தலையிலே மாத்திரம் முடி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த செயல்பாடு லானத்திற்குரிய செயல்பாடு என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டது. நாங்க என்னங்க செய்யறது? கடைக்கு போனாலே அவன் ஹேர் கட் பண்றாலும் அப்படித்தான் வெட்டுறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்முடைய உரிமை, நம்முடைய முடியை எப்படி வைக்க வேண்டும் என்பது நம்முடைய உரிமைங்க. நம்ம காசு கொடுக்கிறோம், அவனுக்கு கூலி கொடுக்கிறோமா இல்லையா? நான் சொல்ற மாதிரி வெற்றா அப்படின்னு நம்ம சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவின் போது தன்னுடைய தலைமுடிகளை சிரைத்துக் கொள்வதற்காக வேண்டி அமர்கிறார்கள். அந்த முடியை வலிக்கக்கூடிய ஆள் வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்பா முதல்ல வலது பக்கம் இருக்கக்கூடிய முடிகளை எடுன்னு சொல்றாங்க. இன்னைக்கும் நாம ஷேவிங் பண்றதா இருந்தாலும் சரி, தாடி ஒதுக்குறதா இருந்தாலும் சரி, முடி வெட்டுறதா இருந்தாலும் சரி, வலது பக்கம் உள்ளது தான் முதல்ல என்ன செய்யணும்? ஒதுக்கணும். தாடி ஒதுக்குறோமா இல்லையா? முதல்ல வலது கணத்தில் இருக்கக்கூடிய தாடியை தான் ஃபர்ஸ்ட் ஒதுக்கணும். அதே போல முடி வெட்டுகின்ற போது வலது காது பக்கம் இருக்கக்கூடிய முடியை தான் முதல்ல வெட்ட ஆரம்பிக்கணும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடி வெட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அதை எந்த பகுதியிலே இருந்து வெட்ட துவங்க வேண்டும் என்று சொல்ல முற்பட்ட போது புகாரி ஷரீஃபிலேயும் முஸ்லிம் ஷரீஃபிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நீங்கள் வலதுபுறமாக நீங்கள் முடியை வெட்டுவதற்கு துவங்குங்கள் என்று சொல்லுகிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல நூறாண்டுகளுக்கு பின்பாக ஹஜ்ஜிக்கு வந்தார்கள். அப்படி வந்தபோது அங்க முடிவெட்டக்கூடிய அந்த நாசவர் சொல்றாரு, அபூ ஹனீஃபா அவர்களே, நீங்க ஒரு பெரிய இமாம், பல்லாயிரக்கணக்கான ஆட்களுக்கு நீங்க ஓதி கொடுத்த ஆளு, எனவே நீங்கள் வலதுபுறத்தை காட்டுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முதலாவதாக முடி வெட்டுகின்ற போது வலதுபுறத்தை தான் உட்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை நாம ஓதி கொடுத்திருக்கிறோம், இந்த நேரத்தில் நமக்கு அந்த சிந்தனை வரலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இளைஞர்களே, சற்று கவனமாக இருங்கள். மார்க்கம் இது. நாம் செருப்பு அணிவதிலே கூட ஒரு நடைமுறை இருக்கிறது, எச்சில் துப்புவதிலே கூட ஒரு நடைமுறை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மேற்கு புறத்தை நோக்கி நீங்கள் எச்சில் துப்பாதீர்கள், மேற்கே நோக்கி கிபிலா இருக்கக்கூடிய திசையை நோக்கி எச்சில் துப்பாதீர்கள். இப்படி எச்சில் துப்புவதிலே இருந்து சிறுநீர் கழிக்கின்ற போது காபாவை முன்னோக்கவோ பின்னோக்கவோ செய்யாதீர்கள். இப்படி கக்கூஸ்குள்ளிருந்து நம்ம சிறுநீர் கழிப்பது உட்பட எல்லா நடைமுறைகளுமே அல்லாஹ்வுடைய தூதரால் நமக்கு போதிக்கப்பட்டு விட்டது. இந்த முடி விஷயத்துல இளைஞர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கும். அது அல்லாஹ்வுடைய லானத்தை கொண்டு நமக்கு சேர்த்துரும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே உங்களுடைய காசை கொடுக்குறீங்க, வெட்டும் போது இப்படித்தான் வெட்டணும்னு சொல்லுங்க. அவன் பல டிசைனை சொல்லுவான், அது வேற இடத்துல யஹூதி நஸராக்கள்கிட்ட வச்சுக்கிற வேண்டியதான். முஸ்லீம்கள்கிட்ட வந்து முஸ்லீம்களுக்கு வந்து என்று ஒரு வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்துட்டாங்க. அதனால தலையில மாத்திரம் பொஃப்னு முடி வச்சுக்கிட்டு சுற்றுப்புறங்களை சிரைத்துக் கொண்டிருப்பார்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சாடி இருக்கிறார்கள். அருமையான இளைஞர் பெருமக்களே, நீங்கள் மார்க்க விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தலைகளுக்கு தினமும் அல்லாஹ்வுடைய தூதர் எண்ணெய் போட சொன்னார்கள் என்று சொல்லி எண்ணெய் தேய்த்துக் கொள்ள வேண்டும். அந்த தலைமுடியை சீவி ஒழுங்குபடுத்திக் கொள்ள. சில ஆள் வர்றான், துணுவு வர்றான், சின்ன பையலா இருக்கிறான், முடி உள்ள என்ன செய்ய நெத்திக்கு முன்னாடி கிடக்குது, எப்பா துணுவு சேராதப்பா, அப்படியே சஜிதாக்கு போறான்.